வணக்கம் அன்பு நேர்களே. மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும், ஆனந்தமும். ஆம் நேர்களே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, துரோகத்தால் வீழ்ந்த சாம்ராஜ்யத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பதிவர் சி. வெற்றிவேல் அவர்கள் என்ன இதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய நீங்கள் வந்துட்டு வரலாறு வாசிச்சிருந்தீங்கன்னா தெரியும். நிறைய சாம்ராஜ்யங்கள் துரோகத்தால தான் வந்துட்டு வீழ்ந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம நுணுக்கமா வரலாற நேசிக்கிறவங்களுக்கு அத பத்தி தெரியும். ஆம். இப்ப விஜயநகரத்த பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அது எப்படி துரோகத்தால வீழ்ந்தது அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க போறோம். விஜயநகரத்தோட அந்த இறுதி நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நீங்க கர்நாடக மாநிலத்தில அமைஞ்சிருக்கிற ஹம்பிக்கு போனீங்க அப்படின்னா, அங்கே மொட்டையான பாறைகளையும், சிதைந்த மண்டபங்களையும், உடைக்கப்பட்ட சிலைகளையும் தான் நீங்க அங்க பார்க்க முடியும். அதெல்லாம் பார்க்கும்போது, ச்சே! இப்படி பண்ணிட்டாங்களே! அப்டின்னா உங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பெருமூச்சு விட்டு, அப்படியே வியந்து கடந்து போயிருப்பீங்க. ஆனா, வரலாற்ற நீங்க கொஞ்சம் அப்படியே உற்று பின்னோக்கி பார்த்தீங்க அப்டின்னா, அங்க இருக்கிற ஒவ்வொரு கல்லும் ஒரு சாகக்கதைய சொல்வத நீங்க கேட்கலாம். 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹம்பி அத்தகைய நிலைமையில இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க நம்புறீங்களா? அது பூலோக சொர்க்கமா அங்க இருந்தது. அந்த கால ரோம் நகரத்த விட பெரியதாக விளங்கியது ஹம்பி. கடை வீதிகள்ல காய்கறிகள் விற்பது போல வைரங்களையும், வைடூரியங்களையும், முத்துக்களையும் படியில் அளந்து விற்ற செல்வ செழிப்பு மிக்க ஒரு நகரமா தான் ஹம்பி நகரம் திகழ்ந்தது. பஞ்சம் அப்படின்னு கேட்டா, அது என்ன விலை? கிலோ என்ன விலைன்னு கேட்குற அளவுக்கு பஞ்சம் அப்படிங்கிறதே அறியாத கலை, இலக்கியம் மற்றும் செல்வம் கொழித்த ஒரு பொற்காலமாக அப்ப திகழ்ந்தது. சரி, இத்தகு பெருமைமிக்க விஜயநகர சாம்ராஜ்யத்தோட அரசர் யார் அப்படின்னு கேட்குறீங்களா? சதா சிவராயர். அவரு தாங்க. பெயரளவுக்கு தான். ஆனா, உண்மையில 80 வயதான அழிய ராமராயர் அப்படிங்கிற முதியவர் ஆட்சி செஞ்சு வந்தார் அப்படின்னா, உங்களால நம்ப முடியுதா? ராமராயர் விஜயநகரத்தோட பேரமைச்சர். வயது முதிர்ந்தாலும் கூட அவரது உடல் இரும்பை போல ஒத்த வலிமை கொண்டது. சிங்கத்தை போன்ற வீரம் அவர்கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்லலாம். தென்னிந்தியாவோட பெரும்பகுதி அவரது கட்டுப்பாட்டில் தான் இருந்ததாங்க. யாராலும் அவரை அசைக்க கூட முடியவில்லை அப்படின்னா, எந்த அளவுக்கு அவர் கட்டி ஆண்டிருக்கார் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஆனால் அந்த வீரத்தையே தோற்கடிக்கும் வகையில் அவர்கிட்ட ஒரு பெரும் பலவீனம் இருந்தது. அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? அதுதான் அளவுக்கு அதிகமான நம்பிக்கைங்க. நாம் நல்லது செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது தான் அந்த நம்பிக்கை, இல்லையா? ஒரு சாம்ராஜ்யத்தையே மண்ணோடு மண்ணாக்கிய துரோகத்திற்கு அந்த நம்பிக்கையே வழிவகுத்தது அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? ராமராயர் தீவிர இந்து மத பற்றாளராக இருந்தாலும் கூட மதங்களை கடந்து திறமையை மதிக்கும் குணம் அவர்கிட்ட இருந்தது. திறமை இருந்தால் போதும், நீ யாராக இருந்தாலும் என் படையில் சேரலாம், உன் மதம் எனக்கு ஒரு தடையே கிடையாது அப்படிங்கிற கொள்கையை வச்சிட்டு இருந்தாரு அவரு. அது தனிப்பட்ட முறையில் ஒரு உன்னதமான குணமாக கூட இருக்கலாம். ஆனால் அரசியல் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா அதுவே ஆபத்தாக முடியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இவருடைய வரலாறு படித்து பார்த்தோம்னா தெரியும். தக்கான சுல்தான்கள் கிட்ட பணியாற்றி அங்கிருந்து விரட்டப்பட்ட ஜிலானி சகோதரர்கள் எனும் இரு முஸ்லிம் தளபதிகள் தங்கள் படைகளோட ராமராயர்கிட்ட தஞ்சம் புகுந்தாங்க. ஒரு அமைச்சர் இயல்பாக என்ன செஞ்சுருக்கணும்? எதிரி நாட்டிலேருந்து வந்தவங்க உளவாளிகளாக இருப்பார்களோ அப்படின்னு தானே சிந்திச்சிருக்கணும். ஆனால் ராமராயர் அவர்களை சந்தேகிக்கவே இல்லை. அவர்களை அவர்களோட திறமையை மட்டும்தான் அங்கே அவர் பார்த்தாரு. இனி நீங்கள் என் பிள்ளைகள் போன்றவர்கள் அப்படின்னு சொன்னவர் அவர்களுக்கு சாதாரண பதவிகளை கூட வழங்கல. விஜயநகர படையோட மிக முக்கியமான உப தலைவர் பொறுப்பில் அவர்களை நியமித்தார். விஜயநகரத்தில் இருந்த முஸ்லீம் படை வீரர்களை அவர்களுக்கு கீழே நியமித்தார். அவர்களை தன் சொந்த உறவை போல ராமராயர் கவனிச்சிட்டு வந்தாருங்க. காலம் உருண்டோடி போனது. 1565ஆம் ஆண்டு பிறந்தது. விஜயநகரத்தோட அசுர வளர்ச்சி தக்கான சுல்தான்களின் கண்களை அப்படியே உறுத்திக்கிட்டே இருந்தது. தங்களுக்குள்ளார எப்போதும் போரிட்டு கொள்ளும் பிஜப்பூர், அகமது நகர், கோல்கொண்டா, பீதர் சுல்தான் 4 பேரும் நமது பொது எதிரி விஜயநகரம் தான் அப்படின்னு ஓரணியில் சேர்ந்துட்டாங்க. அவர்கள் தங்களுக்குள்ளார பெண் கொடுத்து பெண் எடுத்து உறவுகளை மேம்படுத்திக்கிட்டாங்க. ஜனவரி 23ஆம் தேதி தலைக்கோட்டை அப்படிங்கிற இடத்துல கிருஷ்ணா நதிக்கரையில் இரு மாபெரும் படைகளும் மோதிக்கிச்சு. ஒருபுறம் 80 வயது முதியவர் ராமராயர், மறுபுறம் 4 இளம் சுல்தான்கள். போர் தொடங்கினது. விஜயநகர படை ஆக்ரோஷமாக போரிட்டுச்சு.
ராமராயர் தளர்ந்த வயதிலும் கூட பல்லக்கில் அமர்ந்து வீரர்களை உற்சாகப்படுத்திக்கிட்டே போற வழி நடத்தினார். அவரது வியூகத்தை கண்ட சுல்தான்களோ திகைப்படைஞ்சு போனாங்க. சுல்தான்களின் படைகள் அப்படியே சிதறி ஓட தொடங்கிடுச்சு. விஜயநகரத்தில் வெற்றி முழக்கம் கேட்க தொடங்கியது. வெற்றி பெற்றுவிட்டோம், சுல்தான்கள் பின்வாங்குகிறார்கள் அப்படின்னு விஜயநகர வீரர்கள் ரொம்ப ஆரவாரம் செஞ்சிட்டு இருந்தாங்க. சரியாக அதே தருணத்தில் தான் விதி விளையாடியது. எப்படின்னு கேட்குறீங்களா? எதிரிகள் ஓடுவதை கண்ட ராமராயர் இறுதி தாக்குதலை நடத்தி அவர்களை விரட்டி அடிகள் அப்படின்னு ஆணையிட்டு தான் உயிராக நம்பி வச்சிருந்த அந்த ஜிலானி சகோதரர்களுக்கு சிக்னல் கொடுத்தார். அங்கே நிகழ்ந்தது தான் வரலாற்றின் உச்சக்கட்ட துரோகம். ஜிலானி சகோதரர்கள் விஜயநகர பேரரசுக்காக சண்டையிட்டாலும் கூட அவர்களின் இனப்பாசம் அவர்களை உறுத்தியது. கடைசி கட்டத்தில் ஜிலானி சகோதரர்கள் சுல்தான்கள் பக்கம் தாவினாங்க. விஜயநகர படைக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பாங்க அப்படின்னு நம்பப்பட்ட ஜிலானி சகோதரர்களின் படைப்பிரிவு அப்படியே திரும்பி தங்கள் சொந்த விஜயநகர வீரர்களை பின்புறம் இருந்து தாக்க தொடங்கினாங்க. எவ்வளவு துரோகம் பாருங்கள். சற்று முன்பு வரை தோளோடு தோல் நின்ற நண்பன் திடீர்னு கழுத்தை அறுத்தா ஏற்படும் அதிர்ச்சி போல தான் இதுவும் இருக்கும் இல்லையா? நம் படையினர்கள் ஏன் நம்மையே தாக்குறாங்க அப்படின்னு அவங்களுக்கு புரியவே இல்லை. என்ன நடக்குது இங்கே அப்படின்னு அவங்க சுதாரிக்கிறதுக்குள்ளார மற்ற வீரர்களும் சுதாரிக்கிறதுக்குள்ளார விஜயநகர படையோட முதுகில் பீரங்கிகள் முழங்கியது. முன்புறம் எதிரிகள், பின்புறம் கூடவே இருந்த துரோகிகள். நினச்சி பார்க்கவே எவ்வளோ மோசமான ஒரு நிகழ்வாக இருக்குல்ல. நடுவில் சிக்கிக்கிட்ட விஜயநகர படை அப்படியே நிலை குலைஞ்சு போயிடுச்சு. வீரர்கள் என்ன செய்கிறது அப்படின்னு அறியாமல் மடிஞ்சு விழுந்தாங்க. குழப்பத்தில் இருந்த ராமராயரின் பல்லக்கை நோக்கி எதிரிகள் வேகமாக முன்னேறிட்டு வந்தாங்க. ராமராயரை பாதுகாக்க வேண்டிய அந்த ஜிலானி சகோதரர்கள் எதிரிகளுக்கு அப்படியே சல்யூட் அடிச்சுட்டு வழிவிட்டு ஒதுங்கி போனாங்க. எதிரிகளின் யானை படையினர் அதிவேகத்தில் வந்து தாக்கினாங்க. பல்லக்கு தூக்கிகள் அப்படியே ராமராயரை கீழே போட்டுட்டு உயிரை காப்பாற்றிக்க ஓடி போயிட்டாங்க. அப்புறம் இறுதியில் என்ன நடந்தது? அந்த 80 வயது மன்னர் சிறைபிடிக்கப்பட்டார். அந்த போர்க்களத்திலேயே சுல்தான் உசேன் நிஜாம் ஷா ராமராயரின் தலையை துண்டிச்சான். வெட்டப்பட்ட தலையை ஒரு நீளமான ஈட்டியில் குத்தி உயர தூக்கி காட்டினான். அதுவரை ஆவேசமாக போரிட்டு இருந்த விஜயநகர படை தங்கள் மன்னரின் தலையை பார்த்ததும் மனதளவில் அப்படியே உடைஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா ஒரு அரசர் அவருக்கு பின்னாடி அவரு தான் இவ்வளோ ஊக்கத்தை கொடுத்துட்டு வந்திருந்தாரு, அவரே இல்லை, அவருக்கே இந்த கதி அப்படின்னா வீரர்கள் அப்படியே பயந்து போயிடுவாங்க இல்லையா? அதுதான் இங்கேயும் நடந்தது. லட்சம் பேரை கொண்ட அந்த படை அப்படியே சிதறி ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் நடந்தது போர் இல்லை, மாபெரும் படுகொலை தான் அங்கே நடந்தது. வெற்றியாளர்கள் ஹம்பி நகருக்குள்ளே போனாங்க. தொடர்ந்து 6 மாதங்கள், ஒரு நாள் அல்லது 2 நாட்கள் அல்ல, 6 மாதங்கள் அந்த நகரை சூறையாடினாங்க. வைரம் விற்ற வீதிகளில் பிணங்கள் குவிஞ்சு கிடந்தது. அழகான கோயில்கள் அப்படியே இடிக்கப்பட்டு சிலைகள் உடைக்கப்பட்டு கிடந்தது. அரண்மனைகள் தீக்கிரையாக்கப்பட்டு சாம்பலாகி போயிடுச்சு. நேற்று வரைக்கும் உலகின் பணக்கார நகரமாகவும் கலையின் உச்சமாகவும் இருந்த ஹம்பி வெறும் சாம்பல் மேடாகவும் பிணங்களின் காடாகவும் மாறிப்போச்சு. ராமராயர் மத நல்லிணக்கத்தோடு இருந்தது தவறு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. ஆனால் போர்க்களம் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் அரசியல் அப்படின்னு வரும்போது எதிரியின் கூடாரத்தில் இருந்து வந்தவங்களை எந்தவித கேள்வியும் இல்லாமல் நம்பி உபத்தலைவர்கள் பதவி கொடுத்து அமர வச்சது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய தவறு அப்படிங்கிறத வரலாறு இரத்தத்தால் எழுதி வச்சிருக்கிறது. கூடவே இருந்து குழி பறிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பழமொழிக்கு இதை விட சிறந்த உதாரணம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. இதை விட கொடூரமான உதாரணம் உலக வரலாற்றில் வேறு ஒன்றுமே இருக்க முடியாதுங்க. அந்த ஒற்றை துரோகம் விஜயநகர பேரரசு அப்படிங்கிற சூரியனை நிரந்தரமாக அஸ்தமனமாக்கிடுச்சு. இன்றும் கூட ஹம்பியில் இருக்கும் அந்த சிதைந்த கற்கள் அரசியலில் யாரையும் முழுமையாக நம்பாதீங்க அப்படிங்கிற பாடத்தை சொல்லிக்கிட்டே இருக்குது மௌனமாக, இல்லையா? எவ்வளவு சோகமான ஒரு விஷயம். ஒரு பேரரசு இவ்வளவு மோசமாக சிதைந்து போனதற்கு நம்பிக்கை துரோகம்தான் காரணம் அப்படிங்கிறத நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியல. யாரையும் நம்பலாம், ஆனால் அரசியல் வரும் பொழுது நம்ம எதிரிகளை கண்டிப்பாக நம்பிடவே கூடாது. யாரையும் கேள்விகள் கேட்காமல் படைக்குள்ளார முக்கிய பதவிகளை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத விஜயநகர பேரரசு வீழ்ந்த சாம்ராஜ்யம் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்குது, இல்லையா அன்பு நேயர்களே? இப்படி தான் நிறைய சாம்ராஜ்யங்கள் அப்பொழுது இருந்தது, துரோகத்தால் வீழ்ந்து கொண்டு இருந்தது அப்படிங்கிறத நாம் இந்த வரலாற்று பதிவை படிக்கும் பொழுதும் நமக்கு சொல்லி இருக்கு அப்படின்னு
நினைக்கிறேன். இந்த பதிவை பற்றி நீங்களும் கூட சொல்லுங்கள். இப்படியான வரலாற்று பதிவுகளை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் அன்பு நேயர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேயர்களே.